எப்படி பார்த்துருக்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசான் பேசிக்ஸு 256 ஜிபி வந்து யூஎஸ்பி 3.1 ஃப்ளாஷ் பென்ட்ரைவ் தான் பார்க்க போகிறோம். அதாவது 256 ஜிபி யூஎஸ்எஃப் வந்து உலருது லேட்டஸ்ட் வெர்ஷன் தான். அது லேட்டஸ்ட் வெர்ஷன்னா இதுக்கு இப்போ 3.3 வந்துருச்சு. இப்போ கரண்டில் இப்போ இது வந்து 3.1 அந்த வெர்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லேட்டஸ்ட்டு தான். அதுக்குன்னு ரொம்ப ஓல்டெல்லாம் கிடையாது. இந்த பென்ட்ரைவ் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சான்டிஸ்க்கு வாங்கலாமே இது வாங்கலாமே அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. சான்டிஸ்க்கு ரெண்டு எல்லாமே ஒன்று தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சர் வந்து சான்டிஸ்க் தான் பண்ணுறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு பேர். நான் அமேசான் பேசிக்ஸ் வந்து செக் பண்ணி பார்க்கல. இதே நான் வேறு ஒரு பென்ட்ரைவ் வாங்கி அதை உள்ளே நான் வந்து அந்த மேலே உள்ளதெல்லாம் எடுத்துகிட்டு ஏன்னா என் மேலே உள்ள கவர்லாம் உடஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டு வேறு ஒரு பென்ட்ரைவ் நான் செக் பண்ணி பார்த்தப்போ ஆனால் வாங்கின கம்பெனி வேறு. ஆனால் வந்து சான்டிஸ்க்கு தான் அதை பண்ணியிருந்தாங்க. அப்படிங்கும்போது அமேசான் பேசிக்ஸில் வந்து ரொம்ப சீப்பஸ்ட் ப்ரைஸில் 256 ஜிபி பென்ட்ரைவ் கிடச்சிது. அதை நான் வந்து அமேசான்லேயே வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பி வந்து போட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா 2499 ரூபாய் போட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னது அமேசான் பேசிக்ஸ் 256 ஜிபி பென்ட்ரைவ் யூஎஸ்பி 3.1 ப்ளஸ் ட்ரைவ் போட்டிருக்காங்க. இதோட மாடல் போட்டிருக்காங்க. அவ்வளோதான். மற்றபடி எங்கே மேனுஃபேக்சர் பண்ணது இம்போர்ட்டர் தான். இல்லை இம்போர்ட் பண்ணது தான். இங்கே வந்து எல்லாமே எதுவுமே இந்தியாலாம் கிடையாது. எல்லாம் இம்போர்ட் பண்ணது தான். அவ்வளோதான். பேசிக்கில் தான் போட்டிருக்காங்க. வேறு ஒன்றும் பேசிக்காக இதுதான். அமேசானை பொறுத்தவரை அமேசான் பேசிக்ஸு இது வந்து சைனாங்கிறதுக்கு இது ஒன்றுமே ஆதாரம் மாதிரி தான். ஏன்னா இது சைனீஸ் வெப்சைட்டோட அந்த இது Amazon.itங்கிற மாதிரி இது அமேசானோட இது எந்த இதுன்னு தெரில. நீங்கள் என்ன செக் பண்ணி பாருங்கள். போட்டிருக்காங்க. அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி இது ஒரு கோடு மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த சைடு. நான் சான்டிஸ்க் தான் வாங்கலான்ட்டு இருந்தேன். அப்புறம் இதே கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிது அப்படிங்கிறதுனால இதை ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு. இதை பசங்க உடைச்சிட்டாங்க. அதனால் நான் இப்போ மறுபடியும் உங்களுக்காக உடைக்கிறேன். நான் இப்போ தான் உடைக்கிறேன். எனக்கு முன்னாடி பசங்க வேலை பார்த்துட்டாங்க அப்படிங்கிறது சொன்னாங்க. அந்த பென்ட்ரைவ் எடுத்து கீழே வச்சுட்டு அவ்வளோதான். பென்ட்ரைவ் வந்திருக்கு. வேறு ஒரு புக்கு ஒன்று வந்திருக்கு. யூசர் மேனுவல் வந்திருக்கு. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் தான் இருக்குது. நல்லா தெளிவாக புக்கு போட்டிருக்காங்க. நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய லேப்டாப்பில் ஸ்டோரேஜ் கொஞ்சம் ஃபுல்லாகிருச்சு அப்படிங்கிறனால சரி கொஞ்சம் ஒரு சில இதெல்லாம் வந்து நம்ம இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அந்த பென்ட்ரைவ் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக வாங்கினது வந்து என்னோடய ஓஎஸ் பேசி அந்த ஓஎஸ் ஒன்று எடுத்து வைக்கலான்னு தான் பார்த்துச்சு. அப்போ இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா ஓஎஸ் கூட நம்ம வேறு திட்ட வாங்கி போட்டுக்கலாம். பென்ட்ரைவ் ஒன்று வாங்கினேன் அப்படின்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாடலில் வாங்கினேன். இப்போ இதிலே 2-3 மாடல் இருந்துச்சு. இதிலே அது கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக இருக்கும் தான் இந்த மாடல் வாங்கியிருந்தேன். இதில் ஒன்றும் இல்லைங்க. இந்த பட்டன் தட்டினீங்க அப்படின்னா வெளில வந்துடும். கொஞ்சம் அமுத்தி பிடிச்சி தரணும் இதை. ஏன்னா இதிலே லாக் இருக்குது. அதனால் ஏன்னா மறந்து கூட இல்லை அப்படின்னா நம்ம இதை அமுத்தி பிடிச்சிக்கிட்டே நம்ம சொல்ல முடியாது இல்லையா. அதனால் வந்து இதை அமுத்தி பிடிச்சிட்டே இருக்கணும். இங்கே வந்து அதோட நம்பர் சீரியல் நம்பர் எஸ்என் ஐடின்னு சொல்லுவாங்க. அந்த ஐடி நம்பரை இதில் வச்சுருக்காங்க. இந்த ஐடி நம்பர்லாம் இருந்தாலும் தான் நம்ம இது பண்ண முடியும். ஏன்னா இப்போ எல்லாமே அப்படி தான் கொண்டு வந்துட்டாங்க. 256 ஜிபிங்கிறத இங்கே இடத்துல தெளிவுறோம். அமேசான் பேசிக்ஸ் அப்படின்ட்டு. இது அப்படியே கேமராவில் தெரியல என்னமோ மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த கோல்டு இது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். ஆனால் சில்வர் தான் கொடுத்துருக்காங்க. அமேசான் பேசிக்ஸ் இது எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோவில் ரிவ்யூ சொல்கிறேங்க.